வணக்கம் நண்பர்களே, குருவாழ்க குருவே. இன்றைக்கி நம்ம ராஜ நிலையை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம். இந்த ராஜ நிலை என்றால் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ராஜ நிலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே என்னமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ராஜ நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்களை வைத்து ஜோதிடம் அப்படின்றது நம்ம எடுக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களிலும் அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து நம்ம கிரகங்களாக நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் நம்பர் வச்சு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த செல்ஃபோன் எண்கள் நம்மளுக்கு கிரகங்களாக ஆக்டிவேட் செஞ்சு கொண்டிருக்கிறது. இதில் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கிறது. அதாவது 1 முதல் 100 வரை இருக்கக்கூடிய எண்கள் நல்ல எண்களும் இருக்கிறது, கெட்ட எண்களும் இருக்கிறது. இதில் நல்ல எண்களை நம்மளுடைய ஜாதக பிரகாரம் நம்ம எடுத்து பயன்படுத்தினால் மட்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சி வேண்டும் அப்படின்னாக்கும் நம்ம இதையெல்லாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த கட்ட வளர்ச்சி ஈஸியாக கிடைக்கும். இல்லைங்க சார் இருக்கிறதே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அதையே பயன்படுத்திக்கலாம். அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாலும் அந்த விஷயந்தான் அங்கே வந்து போயிட்டுருக்கோம். நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் ஒரு நம்பரை எடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லையா என்பதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ராஜ நிலையை பொறுத்தவரை நீங்கள் கையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு எண்களுக்கும் உண்டான பலன்களை நாங்கள் சொல்வோம். அந்த பலன்கள் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இப்போ ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்கன்னாக்கும் அந்த செல்ஃபோன் நம்பருக்கு உண்டான பலன்கள் நாம் சொல்லும்போது அந்த விஷயங்கள் அனுபவமாக நீங்கள் வந்து அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. ஒரு ஃபோன் நம்பரை நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம ஒரு ஃபோன் நம்பர் நம்ம வந்து ஒரு நல்ல நம்பரை எடுத்து மாற்றி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாக்கும் அந்த நம்பரை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தவங்க நம்பரை வாங்கி அவங்க கையில் வைத்து கொள்கிறார்கள். அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. பழைய நம்பர்லேயே அவங்க வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி பயன்படுத்தும் போது யாருக்கு அங்கே வந்து நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அங்கே வந்து நஷ்டம். காரணம் என்ன அப்படின்னாக்கும் பழைய நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். புதிய நம்பரை நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த புதிய நம்பர்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மளுக்கு வந்து நம்பர்கள் அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலை செய்கிற இந்த நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதான் இந்த ராஜ நிலையோடவே ஒரு குறிக்கோள். அப்போ எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு ஜாதகமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த எண்களை வைத்து அவர்களுக்கு நாம் ஜாதகம் கூறலாம். அப்போ அந்த எண்களை நாம் சரியாக எடுத்து அவர்களுக்கு பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும். இது செல்ஃபோன் நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் அல்ல. அடுத்ததாக வண்டி எண்கள். அந்த வண்டி எண்களையும் நம்மளுடைய ஜாதகத்திற்கு உண்டான விஷயங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை நாம் எடுத்து அங்கே வந்து பயன்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது சிறப்பாக இருக்காது. அதாவது வண்டி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டிஎன் அப்படின்ற விஷயத்தில் இருந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கூட்டக்கூடாது. கடைசியாக வரக்கூடிய 4 இலக்க எண்களை மட்டும்தான் நீங்கள் வந்து கூட்டணும். அதுலேயும் 2 எண்களாக நாம் வந்து பிரித்து நாம் பலன் எடுக்க வேண்டும். முதல் ஓனர், 2வது ஓனர், இப்படி நம்ம ஒவ்வொரு எண்களுக்கும் நம்ம வந்து பலன்களை நாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த எண்களுக்கு உண்டான விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த வண்டி எண்களில் டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லோருக்குமே அங்கே வந்து பதிவாகும். அதாவது டிஎன் 35, அடுத்து அந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலும் சேர்த்து
எல்லாமே சேர்த்து தான் அங்கே வந்து பதிவாகும் எல்லோருக்குமே. ஆனால் பர்டிகுலராக அந்த 4 நம்பர்களை மட்டும்தான் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அங்கே வந்து பதிவாகும். இப்போ 41 42 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது ஒரு ஆளுக்கு தான் அங்கே இருக்கும். அதுவே 41 43 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அப்போ சுற்றி வரும்போது மட்டும்தான் அந்த எண் வரும். அப்போ இந்த டிஎன் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே சேர்க்கக்கூடாது. சேர்த்து நம்ம வந்து கூட்டி நம்ம வந்து பலன் எடுக்கக்கூடாது. அப்போ அந்த கடைசியாக இருக்கக்கூடிய 4 இலக்க எண்களை மட்டும் நாம் எடுத்து அதற்குண்டான பலன்களை நாம் தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுவும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு அந்த எண்கள் அங்கே வந்து சரியாக வருதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் அல்ல. அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகள், அந்த நிலை அளவுகளை நாம் வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். எல்லோருமே இன்றைய காலகட்டங்களில் எல்லாருமே வந்து வீடு கட்டுறது எல்லாமே வாஸ்து பார்த்து தான் நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாஸ்து அப்படின்ற விஷயம் எல்லோருடைய வீட்லேயுமே வந்து பார்த்து தான் கட்டுறாங்க. அன்னைக்கு யாருமே இந்த மாதிரி பார்த்து கட்டலை. ஆனால் இன்றைக்கி கட்டக்கூடிய அனைத்து வீடுகளிலையுமே நம்ம வந்து பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் வைக்கக்கூடிய இந்த நிலை அளவுகள் அங்கே வந்து சரியாக அமையறதில்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நிலை வாசலின் அளவுகள் நம்ம வந்து சரியாக அமைக்க வேண்டும். இன்றைக்கி எல்லோருமே வந்து கீழே கட்ட வைக்கிறத ஃபேஷன் அப்படின்றதே ஃபேஷனாகவே வச்சுட்டாங்க. கட்டையே வைக்கக்கூடாது, கேட்டாக்கும் இங்கே டைல்ஸ் போட்டிருக்கிறோம், கிரானைட் போட்டிருக்கோம், அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தவறு. வீட்டில் வந்து நம்ம வந்து நிலைக்கு கீழே வந்து கட்டை அவசியம் வைத்தே தீர வேண்டும். அது வந்து நம்மளுக்கு மெயின் வாசலாக இருந்தாலும் சரி, உள்ள பெட்ரூம் வாசலாக இருந்தாலும் சரி, எந்த வாசலாக இருந்தாலும் நம்ம அந்த கீழே கட்டை வைக்கக்கூடிய பழக்கத்தை நாம் இன்னும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இனிமேல் கொண்டு வந்துடணும். காரணம் என்ன அப்படின்னாக்கும் படித்தாண்டா அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை வந்து நம்ம சரியாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வெளியே வராமல் அது தடுக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் எதுவும்னாலும் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து நின்றுடும். அந்த படி கீழே கட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வைக்கலை அப்படின்னாக்கும் வீட்டில் நல்லது நடந்தாலும் வெளியே தெரியும், கெட்டது நடந்தாலும் வெளியே வெளிச்சத்துக்கு வந்துடும். இன்றைக்கி பெட்ரூமில் யாருமே நம்ம வந்து கட்டை வைக்கிறதே இல்லை. கட்டை அப்படின்னாக்கும் அதெல்லாம் கட்டையெல்லாம் வைக்கக்கூடாது சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. காரணம் என்ன அப்படின்னாக்கும் பெட்ரூமில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இதையெல்லாம் அளவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நாம் சரியான அளவுகளில் நம்ம வந்து வைக்க வேண்டும். இது புதிதாக கட்டக்கூடிய வீடுகளுக்கு அளவுகள் நாங்கள் வந்து தனியாகவே கொடுப்போம். இந்த அளவுகளில் நீங்கள் வந்து நிலையை செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அளவை நாங்கள் கொடுத்துருவோம். பழைய வீடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்கு சொல்யூஷன் உண்டு. அதற்கு உண்டான அளவுகளை நாங்கள் கொடுத்து உங்களுக்கும் நீங்கள் என்ன அளவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை அனுப்புனீங்க அப்படின்னாக்கும் அதை நாங்கள் சரி செய்து இதற்கு உண்டான அளவுகள் இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து ராஜநிலையை உட்புகுத்தி நம்ம வந்து பலன்களை எடுத்து நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது போக உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ், அதாவது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது. வீட்டில் அடிக்கக்கூடிய நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறோம்ல, அந்த இதில் கூட நம்மளுக்கு கலர்கள் இருக்கிறது. அப்போ ஒரு வீட்டில் என்ன கலர் அடித்திருக்காங்களோ அந்த கலரை சார்ந்து தான் அவங்க வீட்டில் அங்கே வந்து என்ன போயிட்டுருக்குன்றது தாராளமாக எடுக்கலாம். ஒரு கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்னாக்கும் அங்கே இருக்கக்கூடிய கலர்களே அங்கே வந்து பேசும். சார் கலருக்கும் இங்கே இதுக்கு என்னங்க சார் அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. சம்பந்தங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. சம்பந்தம் இருக்கும். டெய்லி நம்ம வந்து அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று உறவாடி கொண்டு தான் இருப்போம். நம்ம அதாவது கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை பிரதிபலிக்கும். நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த கலர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும். ஒவ்வொரு விஷயங்களும்
பகலில் பார்த்து பேசணும், இரவு அதுவும் பேசக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? அப்போ காது, அதாவது சுவற்றிற்கு கூட வந்து காதுகள் இருக்கிறது அப்படின்னு அந்த காலத்திலே நம்மளுக்கு பழமொழியாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பிரபஞ்ச சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம யாருக்கும் எதுவுமே தெரியாது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் ஒரு செயல் கூட நம்ம நகட்ட முடியாது. சரிங்களா? அப்போ இதையெல்லாம் நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். முதல்ல நீங்கள் செல்ஃபோன் நம்பர்களும் வண்டி எண்களும், அடுத்து பாஸ்வேர்டு எண்கள், நீங்கள் ஏடிஎம் பின் நம்பர், இந்த மாதிரி பாஸ்வேர்டு எண்களை நீங்கள் முதல்ல பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளே போய் நீங்கள் இதையெல்லாம் மாற்றி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ராஜநிலை அப்படின்னாலே, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவு கலை ஜோதிடம் அப்படின்றதே எல்லாருமே என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எண்களை வைத்து நம்ம நம்பர்களை வைத்து நம்ம பலன் எடுக்கலாம். அதுதான். சரிங்களா? நியூமராலஜி அப்படின்னாக்கும் 1 முதல் 9 வரைக்கும் தான் நம்பர்களுக்கு பலன்கள் இருக்கிறது. அது கிரகங்களாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறோம். அதுவே இந்த ராஜநிலையில் 1 முதல் 100 வரைக்குமே நம்பர்களுக்கு உண்டான பலன்கள், தனித்தனி பலன்கள் இருக்கிறது. சரிங்களா? இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.